இப்போ நம்ம பார்க்கக்கூட சிலை பார்த்தீங்கன்னா பழனி முருகர். இவர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ஹைட்டு. இவர் வந்து மலேசியாவுக்கு போகிறாரு. இது ஒரு கஸ்டமர் ஃபோட்டோ கொடுத்து டிசைன் கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் ஒர்க். அதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் போடுறதுக்கு இந்த காது கிட்ட ஓட்டை, அப்புறம் வேஷ்டி கட்டுறதுக்கு இந்த இடுப்புக்கிட்டையும் ஓட்டை இருக்கும், காலுக்கு சென்டர்லேயும் ஓட்டை இருக்கும். ஒரே கல்லில் இது ஃபுல்லாகவே ரொம்ப திக்னஸ் கம்மி. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். இது கல் தான், பட் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன கல் பண்ணாலும் சரி, அது குட் லக் பேட் லக் என்ன பண்ணுறது, செய்யும் போது உடைய நினைச்சு எதுவுமே செய்வோம். நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். எப்பயுமே சரி, எந்த சிலை நான் கொடுத்தாலும் இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த 2000 மட்டும் ரொம்ப திக்னஸ் கம்மி. நம்ம போட்டு இப்படி அழுத்திட்டு போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இவரை வந்து நம்ம வீட்டில் விற்கலாமான்னு கேள்வி நிறைய பேருக்கு கேள்வி. இது பார்த்தீங்கன்னா ஆண்டி கூடம் வந்து நம்ம தாராளமாக வீட்டில் வைக்கலாம். இவரை வைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வீட்டில் ராஜ அலங்காரத்தை விட நம்ம ஆண்டி கூடம் முருகர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன பொறுத்திருக்கும், ஒரு மனுஷனாக நம்ம கடவுள் மூலியமாக ஒன்றும் இப்பயும் நம்ம கடவுள் மூலியமாக தான் எல்லாமே நடந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக நம்ம வீட்டில் வைக்கலாம். ஒரு நார்மல் மனுஷனாகவும் சரி, ஒரு இப்போ தான் நம்ம காசு சம்பாதிக்கிறோம், எல்லாத்துக்குமே ஓடுறோம், எல்லாமே ஆடம்பரிய வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டி கூடத்தில் இருக்கிறதான் உண்மையான கான்செப்ட். இதுதான் வந்து மனுஷனோட உண்மையான இயல்பு. இதுதான் எல்லாமே. ஒருவேளை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஒரு சுச்சுவேஷன் போது நம்ம இப்படி தான் இருக்கும். இதுதான் இதுக்கு அடுத்தது தான் அந்த ராஜ அலங்காரன்றது. அடுத்ததுக்கு ஆண்டி கூடம். இதில் தான் நம்ம ராஜ அலங்காரம் பண்ண போகிறது. ஆனால் இவருங்கும் போது இதுதான், இதுக்கு அடுத்து தான் நம்ம லிஃப்டிங்கே கூட்டிட்டு போகிறாரு. இதுலேருந்து தான் ஒரு மேல் படி எடுத்து இருக்கிறாரு. அதனால் இவரை வந்து நம்ம தாராளமாக வீட்டில் வைக்கணும். என்ன பொறுத்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே தெரியும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நினைக்கிறேன். நான் இது எல்லாமே சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது வரைக்கும் more than 100+ கஸ்டமர் ஆண்டி கூடம் முருகர் வாங்கியிருக்கீங்க. அது நம்ம ராஜாங்காரமும் பண்ணலாம். ஆனால் இவருன்னும் போது எல்லாம் பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வீட்டில் வைக்கலாம். மனத்தார நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தைய கூட இவரையும் நம்ம நினச்சி நம்ம வழிபாடு பண்ணணும். அதுதான் விஷயம். இதுவும் வாங்கிட்டோம் வச்சுட்டோன்னு இல்லாமல் நம்ம மனத்தார வழிபாடு பண்ணணுங்கிற பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு குழந்தையாக நம்ம அழகாக பத்திரமா வச்சு நம்ம டெய்லி வணங்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கான விஷயம் எல்லாமே கொடுப்பாரு. அது இல்லாமல் இந்த கல்லில் ஒரு ஸ்பெஷல் பச்சை கல்லுன்னும் போது இந்த 50 சிலைகளில் இருக்க 5 பூதங்களும் சேர்ந்து தான் இந்த பச்சை கல்லில் இருக்கிறது. நல்ல உயிரோட்டமாக இருப்பாங்க.